இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு 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 டாஸ்மாகா இருக்கட்டும், ஒரு மைனிங்கா இருக்கட்டும், ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், எல்லாத்துலயும் லீக்கேஜ் இருக்கு, எல்லாத்துலயும் கரப்ஷன் இருக்கு. அதுதான் ஹியூஜ் இம்பாக்டே இந்த சுச்சுவேஷன் வந்தது. நேற்றைக்கு தமிழக அரசின் நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கை தமிழக நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மரியம் வில்சன் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தின் மொத்த கடன் சுமை என்பது 13,18,000 கோடி ரூபாய். இதில் தனிநபர் கடன், நமது குடும்பத்தில் இன்னைக்கு 4 பேர் நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அதுல ஒவ்வொரு நபர் மீதும் 1,28,934 இன்ட்டு 4 ஏறத்தாழ 5,12,000 சொச்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் மீது, 4 பேர் இருக்கிற குடும்பத்தின் மீது கடன் சுமை இருப்பதாக இந்த வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. அத்தோடு தமிழக மின்சார வாரியத்திற்கு மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும், இதில் மின்சார வாரியத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டம் என்பது 1,82,000 கோடி ரூபாய் என்றும், போக்குவரத்து துறைக்கு நிதி பற்றாக்குறை என்பது 72,667 கோடி ரூபாய் என்றும் இந்த வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. மாத்திரமல்ல, இன்னைக்கு வரக்கூடிய வருவாயிலே வட்டிக்காக மட்டுமே ஆண்டொன்றுக்கு 67,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகி விடுகிறது என்றும், வரக்கூடிய வருவாயில சம்பளம், வட்டி செலவு, ஓய்வூதியம் இதற்கே ஏறத்தாழ 60 விழுக்காட்டிற்கு மேல் செலவாகி விடுகிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் இந்த வெள்ளை அறிக்கை தெரிவிக்கிறது. மாத்திரமல்ல, இது போக வரக்கூடிய வருவாயில 13 பைசா மட்டும்தான், ரூபாய்க்கு 13 பைசா மட்டும்தான் சமூக நல திட்டம் இல்லாம மூலதன செலவுக்கு, சமூக நல திட்டங்கள், வட்டி செலவு எல்லாம் கொடுத்தது போக, ஓய்வூதியம் கொடுத்தது போக, அதே மாதிரி இன்னும் பிற கல்வி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக, மூலதன திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பைசா என்பது ரூபாய்க்கு 13 பைசா தான் அப்படின்றது இந்த வெள்ளை அறிக்கை சொல்லக்கூடிய நமக்கு அதிர்ச்சியான செய்தி. ஆனால் இது இத்தனைக்கும் 1967 வரைக்கும் தமிழகத்தின் 1967 தமிழகத்தின் மீது இருந்த கடன் சுமை என்பது வெறும் 250 கோடி ரூபாய். ஆனா இன்னைக்கு இந்த 60 ஆண்டுகள்ல எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க? இந்த 60 ஆண்டுகள் ஆண்ட கழகங்களுடைய ஆட்சியில மொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை என்பது 13,18,000 கோடி ரூபாய் உயர்த்தி நம்ம இவர்களாம் நல்லாட்சி, சமூக நீதி, சமநீதி அப்படின்னு எல்லாம் பேசி அப்பாவி தமிழக மக்களை கடன்காரர்களாக விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் வாயிலாக நமக்கு தெரிகின்ற உண்மையான விஷயமாக இருக்கிறது. ஆக இதை எப்படி சரி கட்டுவது என்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அது திட்டமிட்டு செய்தால் வெற்றிகரமாக உபரி வருமானம் ஈட்டுகின்ற அளவிலே தமிழகத்தில் அனைத்து வளங்களும் இருக்கிறது. புரட்சி தலைவர் அன்றே சொல்லி இருக்கிறாரே பாடல் வாயிலாக, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று சொல்லாரே. தமிழகத்தில் அனைத்து வளங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தும் அரசியல்வாதிகளால் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இதை உடனடியாக அடைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு சாமானியனாக எனக்கு இருக்கிற கோபத்துல உள்ளபடியே இதற்கு காரணம் யார், ஆண்டது யார்? இப்ப இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சி மாறி போனதற்கு ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆட்சியில் இருந்துங்க, நீங்க வரும்போது என்ன சொத்து உங்ககிட்ட இருந்தது, ஆனா இன்னைக்கு போகும்போது இவ்வளவு கோடி சொத்தெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் கட்சிக்கு எழுதி வைக்க தயாரா அப்படின்னு அவர் உண்மை இன்னைக்கு ஒரு இடத்துல எங்கேயாச்சும் உண்மையை யாராச்சும் பேசணும். அப்ப இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அரசியல்ல சாதாரணமாக தான் தமிழகத்தில் அரசியலுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க பல கோடி ரூபாய், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க கிட்ட இருக்குது. ஆக தமிழகத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் கடன் பட்டதுக்கு நாம் காரணம் ஆண்டவர்கள் தான். அப்போது யாரெல்லாம் ஆண்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து கொள்ளைப்புற வழியிலே சொத்துக்களை சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார்களோ, அந்த அரசியல் புள்ளிகளை கணக்கெடுத்து அவர்களிடம் இருக்கிற சொத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் இந்த வீடியோவில் வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். யாராக இருந்தாலும் தெய்வதாட்சியம் பார்க்க கூடாது. இனி ஒருத்தர் அரசியல்ல சம்பாதிக்க முடியும். ஒரு கவுன்சிலர் சாதாரணமா சும்மா தெருவில் போயிட்டு கவுன்சிலர் ஆகிறாரு, அவர் ஒரு 2-3 கார் வாங்கிடுறாரு, 4-5 ஏக்கர் வாங்கிடுறாரு, 4-5 பில்டிங் கட்டிடுறாரு. என்ன நடக்குது தமிழக அரசியல்ல? ஆக இதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும்
நிதித்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு புதிய சட்ட வடிவத்தை உருவாக்கி இது மாதிரி இந்த 60 ஆண்டு காலத்திலே அதிகமாக யார் கொள்ளையடித்து சேகரித்து பணம் வைத்திருக்கின்றார்களோ தெய்வதாட்சியம் இல்லாமல் அவர்களிடம் ஜப்தி பண்ணி தமிழக மக்களுடைய கடனை அடைத்து தமிழகம் கடன் இல்லாத மாநிலம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் கடனில்லாத தமிழனாக வாழ்கிறான் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் சில முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்கள் பின்னாடி இருப்பதற்கு தயாராக நிச்சயமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன்.